என் பெயர் கவின், வயது 38. பிசினஸ் செய்கிறேன். எனக்கு திருமணமாகி குழந்தைகள் இருக்கிறார்கள். வீட்டில் அப்பா, அம்மா, நான், எனது மனைவி, குழந்தைகள், எனது தம்பி, அவன் மனைவி, குழந்தைகள் இருக்கிறார்கள். எனது மனைவி பூஜா, வயது 34, ஐடில வேலை பார்க்கிறாள். என் தம்பி பெயர் கதிர், வயது 31, அவனும் ஐடில வேலை செய்கிறான். அவன் மனைவி பெயர் கீதா, வயது 28, பேங்கில் வேலை செய்கிறாள். நாங்கள் கூட்டு குடும்பமாக இருந்து வந்தோம். அப்பா அம்மா கோவில், டூர்ஸ் என அதிகம் சென்று விடுவார்கள். எனது மனைவி பூஜா அமைதியானவள், அதிகம் பேச மாட்டாள். ஆனால் என் தம்பி மனைவி சரியான திமிர் பிடித்தவள், அதிக வாய் பேசுவாள். காரணம் அவளும் சம்பாதிக்கிறாள் என்று. என் தம்பி அமைதியானவன், அவனது மனைவிக்கு கொஞ்சம் பயப்படுவான். நான் கொஞ்சம் கோபம் கொண்டவன். ஆனால் என் மனைவி பூஜாவின் அமைதிக்கு காரணமே நான் தான். பூஜாவும் திருமணமாகி வந்த புதிதில் கொஞ்சம் அதிகம் ஆடினாள். அப்புறம் எனது கோபத்தின் விளைவுகளுக்கான பாதிப்பை உணர்ந்து அவள் அப்படியே அடக்கி இருக்க பழகி கொண்டாள். ஆனால் தம்பி மனைவி வந்த புதிதில் அமைதியாக இருந்தவள். 2 குழந்தைகள் பிறந்த பிறகு அவளின் திமிரின் ஆட்டம் அதிகமாகி கொண்டே இருந்தது. என் தம்பி என்னை கண்டால் மரியாதை கூடிய பயம் உள்ளவன். நான் அவனது குடும்ப விஷயத்தில் தலையிட மாட்டேன். அவனுக்கு அட்வைஸ் பண்ணவும் மாட்டேன். என் மனைவி பூஜா, என் தம்பி மனைவி கீதா இருவரும் நன்கு பேசிக்கொள்வார்கள். கீதா என் மனைவிக்கு, அக்கா நீங்களும் என்னை போலவே தைரியமாக பேசுங்கள் அக்கா, ஏன் மாமாவை கண்டாலே அமைதியாயிடுறீங்க என்று உசுப்பேச்சு விடுவதை அரசல் புரசலாக என் காதுகளில் விழும். என் மனைவியோ அவள் பேசியதை என்னிடம் கூற மாட்டாள். கீதாவிடம், உங்க மாமா கோபம் பத்தி உனக்கு தெரியாது, எனக்கு தெரியும். நீ எப்படி வேணா இரு. நாம் 2 பேரும் ஒரே வீட்டிற்கு அண்ணன் தம்பிக்கு வாக்கப்பட்டு வந்திருக்கிறோம். அந்த முறையில் மட்டுமே பேசுகிறேன் என்று கூறிவிடுவதாகவும் தகவல் வந்துவிடும். என் தம்பி மனைவி என் முன்னால் அவளின் திமிரை காட்டும் போதெல்லாம் நான் அமைதியாக சென்று விடுவேன். காரணம், அவள் என் காதுகளில் விழுவது போல் என் தம்பியை மிகவும் மட்டமாக பேசுவாள். இப்படியே செல்ல என் தம்பி என்னிடம் வந்து, அண்ணா நான் தனி குடித்தனம் போய்விடுகிறேன் என்றான். நான் ஒரே வார்த்தை, டேய் நீ தனியா அவளை நம்பி போனா உன்னை ரொம்ப கேவலமா நடத்துவா, கம்முனு இரு என்றேன். அவனும் சரினா என்றபடி சென்று விட்டான். எனக்கு அவனின் மனநிலை அறிந்து வேதனையாக இருந்தது. நாட்கள் செல்ல செல்ல தம்பி பொண்டாட்டி தனியாக வீடு வாங்கி போலாம் என்று பிடிவாதமான போக்கில் பேசுவது யாருக்கும் பிடிக்கவில்லை. அப்பா அம்மா, கதிர் தம்பி, கவின் குணம் உனக்கு தெரியும், இந்த பொண்ணை நம்பி அவனை தனியா விட்டுடாதே என்று கூறி இருந்தனர். அவள் வீடு வாங்குவது, தனியாக செல்வது எல்லாம் நல்ல விஷயம்தான் என்றாலும் அவளின் கோபம், பிடிவாத பேச்சு, திமிர் எல்லாம் தான் என்னை தயங்க வைத்தது. கீதா என்னோடு பேசாமல் இல்லை, பேசுவாள், மாமா என்று அழைப்பாள். ஆனால் அவள் குடும்ப விஷயத்தில் என் தலையீடு இருப்பதாக நினைத்து அவள் அப்படியெல்லாம் செய்து வருகிறாள் என்று எனக்கு தெரியும். அவள் பொறுமையாக அமைதியாக பேசி என் தம்பிக்கு பதில் கொடுத்தாலே அவள் நினைத்த காரியங்கள் சக்சஸ் ஆகும். ஆனால் ஒரு முறை அவளின் பிடிவாத சண்டை அவளின் அம்மா வீட்டுக்கு போய் வாக்குவாதம் வரை கொண்டு வந்து விட்டாள். குழந்தைகள் பற்றி பொறுப்புணர்வு இல்லாமல் பேசுவாள். என் மனைவி பூஜா தம்பி குழந்தைகளையும் சேர்த்துதான் பார்த்து கொள்வாள். சில நாட்கள் செல்ல அன்று ஒரு நாள் காலை 11 மணி அளவில் என் தம்பி மனைவி கீதா வீடு வாங்கி தனியாக செல்ல வேண்டும் என்பதில் என்னோடு வாக்குவாதம் செய்ய காத்திருப்பதாக என் மனைவியும் என் தம்பியும் மாற்றி மாற்றி போன் செய்து எனக்கு கோபத்தை வராமல் தடுப்பதற்காக பேசினர். அன்று அப்பா அம்மா டூர் சென்று இருக்க நான் என் தம்பியிடம், டேய் காரை எடுத்துட்டு நீ, அண்ணி, குழந்தைகள் எல்லோரும் நான் போன் பண்ணும் வரை வீட்டுக்கு வராதீங்க, போய் படம் பார்த்துட்டு பூஜா அம்மா வீட்டுக்கு போய் இருங்க, நான் போன் பண்ணும்போது வாங்க என்றேன். அவன் ஏதும் பிரச்சனை வேண்டாம்னா என்றான். நான், டேய் அவளோட அப்பா அம்மாவை வர சொல்லி இன்னைக்கு ஒரு முடிவை எடுத்துட்டு வேண்டா, நீ கவலைப்படாதே என்றேன். நான் கோபம் இல்லாமல் பேசியதால் அவனும் சரினா என்றபடி கட் செய்ய நான் நேராக சென்று ஒரு ஸ்பெஷல் தண்ணி வாங்கி குடித்தேன். ஆப்பிள்கள் 3 வாங்கி சாப்பிட்டேன். அப்போது பூஜா போன் செய்து மாமா என்றாள். நான் சொல்லிடி பூஜா என்றேன். அவளோ, மாமா அவங்க விஷயத்தில் நீங்க கோவப்படாமல் பேசுங்க என்றாள். நான் அதை பேசிக்கிறேன்டி, நீ போ, நான் கூப்பிடும் போது வாங்க என்றான். அவளும் சரி மாமா என்றாள். என் மனைவி பூஜா அந்த அளவுக்கு பக்குவமாகிட்டா. நான் மெதுவாக ஓரளவு போதையில் வீட்டிற்கு சென்றேன். வீட்டின் கேட்டை சாத்தி பூட்டு போட்டுவிட்டு நான் வீட்டுக்கு உள்ளே சென்றதும் கதவையும் பூட்டிவிட்டேன். பிறகு ஹாலில் உள்ள சோஃபாவில் போய் அமர்ந்து கொண்டு பூஜா என்றேன். என் சத்தம் கேட்டதும் என் தம்பி மனைவி கீதா அவர்கள் ரூமில் இருந்து வெளியே வந்தாள். அவங்க எல்லாரும் அக்காவோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு பார்க்க போயிருக்காங்க. குழந்தைகளும் அழுதாங்க. அதான் கூடவே காரில் கூப்பிட்டு போயிட்டாங்க. கதிர் தான் கூப்பிட்டு போயிருக்கார் மாமா என்றாள். அவள் நைட்டி அணிந்திருந்தாள். நான் அப்படியா, சரி என்றேன்.
நான் எழுந்து எங்கள் ரூம் செல்ல என் தம்பி மனைவி கீதா, மாமா உங்ககிட்ட நான் ஒன்று கேட்கணும் என்றாள். நான் என்ன சொல்லு என்றேன். அவளோ, நான் வீடு சொந்தமாக வாங்கி அங்கே போலாம்னு ஐடியா செய்தேன். உங்க தம்பி கிட்ட கேட்டேன். அவன் என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறான். எதுக்கு எடுத்தாலும் அப்பா அம்மா அண்ணன் அப்படின்னு பயந்து சாவுறான் என்றாள். நான் என் தம்பியை என் முன்னாலேயே அவன் இவனு பேசுற என்றேன். அவளோ, அவன் என் புருஷன், நான் எப்படி வேணாலும் பேசுவேன் என்றாள். நான், அவன் உன் புருஷன்னா அவன்கிட்ட மட்டும் அப்படி பேசு, மற்றவங்க முன்னாடி மரியாதையா பேச தெரியாதா உனக்கு என்றேன். அவள் அமைதியாக இருந்தாள். பிறகு இப்போ நானும் அவரும் தனியா போகணும், நான் வீடு வாங்க ஐடியா பண்ணிட்டேன் என்றாள். நான் அவளிடம், ஆமா உனக்கு இங்கே என்ன பிரச்சனை, எதுக்கு எப்போ பார்த்தாலும் ஏதாவது உளறிட்டே இருக்கிற என்று கேட்டேன். அவளோ, என் குடும்பம் என் ஹஸ்பண்ட் என்றாள். நான், இங்க பாரு, உன் குழந்தைகளையே என் பொண்டாட்டி தான் பார்த்துட்டு இருக்கிறா. நீ இந்த வீட்டுல உன் குழந்தைங்க துணியை துவைச்சி போட்ட நாள் எத்தனை என்றேன். அவள் அமைதியாக இருக்க, நான் உன் புருஷன்னு சொல்ற, முதல்ல அவனை புரிஞ்சு நடந்துக்க என்றேன். அவளோ, ஏன் நான் பிள்ளை பெத்து தரலையா என்றாள். நான், பிள்ளை பெத்துக்கிறது பெருசு இல்ல, நீ 2 பிள்ளைகளை பெத்து அதுக ஸ்கூல் போற அளவுக்கு ஆளாயிடுச்சு. இதுவரை அந்த குழந்தைகளை பார்க்க மட்டும்தானே உங்க அம்மா அப்பா வந்தாங்க, மத்தபடி உனக்கு யாரு கூட நின்று ஹெல்ப் பண்ணா என்று கேட்டேன். அவள், பூஜா அக்கா தான் என்றாள். அந்த பூஜா அக்கா ஒரு காலத்தில் எப்படி ஆடுனா தெரியுமா என்று கேட்டேன். எனக்கு தெரியாது என்றாள். ஆமா, என்னை பத்தி உனக்கு என்ன தெரியும் என்றேன். அவள், நீங்க என் ஹஸ்பண்ட் அண்ணன், இங்கு எதுனாலும் நீங்க சொல்றதுதான் நடக்கும் என்றாள். நான், அதற்கு காரணம் என்னன்னு நீ என்னைக்காவது யோசனை பண்ணி பார்த்தியா என்று கேட்டேன். அவள், எனக்கு அதெல்லாம் தெரியாது என்றாள். அப்போ வாயை மூடிட்டு ஒரு ஆம்பளையை எப்படி மதிச்சு பேசணும்னு தெரிஞ்சிட்டு பேசிடு என்றேன். நான் அப்படி பேசியதும் அவள் முகத்தில் அதிர்ச்சி உறைய அவள் ஷாக்காகி நின்றாள். நான், என்னடி ஒன்னும் பேச மாட்டேங்கிற, இப்ப பேசிடி என்றேன். அவள் மேலும் அதிர்ச்சியானாள். இங்க பாருங்க, இப்படியெல்லாம் பேசாதீங்க, எனக்கு பிடிக்கல என்றாள். நான், ஏண்டி உனக்கு இவ்வளவு ரோஷம் வருதுல்ல, அப்போ நீ பேசும்போதெல்லாம் நான் அமைதியாக போனேன்னா அதுக்கு காரணம் என் தம்பி இல்லைன்னா நீ எல்லாம் இத்தனை நாள் பேச நான் விட்டிருக்கவே மாட்டேன் என்றேன். அவள் பயத்தில் திருதிருவென முழிக்க, ஒரு நாளாவது என் பொண்டாட்டி உன்கிட்ட என்னை பத்தி ஏதாச்சும் குறை சொல்லி இருக்காளா என்று கேட்டேன். அவள் இல்லை என்று தலையாட்ட, அப்பவே நீ உஷாராகி இருக்கணும், ஆனா உனக்கு என்ன திமிர் இருந்தா என் கூட போட்டிக்கு வந்து நின்னு பேசிட்டு இருப்ப என்றேன். அவள், இங்க பாருங்க, நானும் வேலை பார்க்கிறேன், நானும் சம்பளம் வாங்குகிறேன், என்கிட்ட உங்க மிரட்டல் எல்லாம் செல்லாது, ஒரு நிமிஷம் போதும், உங்க தம்பியை வரதட்சணை கொடுமைன்னு உள்ள தூக்கி போட என்றாள். ஏண்டி நான் இத்தனை சொல்றேன், நீ குழந்தைகள் பத்தி நினைக்கல என்றேன். அவளோ, நான் கேஸை போட்டு உங்க சொத்து முழுவதையும் பிடுங்குறேனா இல்லையான்னு பாருங்க என்றாள். நான் அவளிடம், நீ நாளைக்கு காலையில் போய் நீ சொன்னதை செய்யணும் என்றேன். அவள், நான் சொன்ன மாதிரி செய்வேன் என்று திமிரில் கூவினாள். இதற்கு மேல் நான் என் திமிரை காட்ட முடிவெடுத்தேன். ஏண்டி என்கிட்ட பேச உனக்கு அறிவு பத்தலையா என்று கேட்டேன். அவளோ, இத பாருங்க, நீங்க ஒன்னும் என்னை தொட்டு தாலி கட்டல, நீங்க என் புருஷனும் இல்ல, உங்க தம்பியை எப்படி அசிங்கப்படுத்தினா என்னை பத்தி உங்களுக்கு புரியும்னு காட்டுறேன், பாத்துக்கோங்க, உங்க மிரட்டல் எல்லாம் உங்க பேச்சுக்கு ஆமா போடுற உங்க பொண்டாட்டி கிட்ட பேசுங்க என்றாள். நான் இதுக்கு மேல இவள்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை என்று முடிவு செய்தேன். இங்க பாருங்க, நானும் சம்பாதிக்கிறேன், நான் ஒன்னும் சும்மா உங்க குடும்பத்துல உட்கார்ந்து சாப்பிடல என்றாள். எனக்கு மிகவும் கோபம் வந்தது. நான் அவளிடம், ஆமா உன் கல்யாணத்துக்கு உன்கிட்ட நாங்கள் எவ்வளவு வரதட்சணை வாங்கினோம் என்று கேட்டேன். அவள் அமைதியாக இருக்க, நான் இப்போ போய் கேஸ் கொடு, நான் பாத்துக்கிறேன் என்றேன். அவள் அமைதியாக இருக்க, நான், நீ போய் கேஸ் கொடுடி போ என்றேன். ஏண்டி நானும் ஏதோ சின்ன பொண்ணுன்னு பார்த்துட்டே இருக்கேன், நீ ஓவரா போற என்றேன். அவள் உடனே, நீங்க என்னை மிரட்ட, நீங்க ஒன்னும் என் புருஷன் இல்லை என்றாள். நான் அவளிடம், இப்போது நான் தாண்டி உன் புருஷன் என்றேன். உடனே அவள், இருங்க உங்க தம்பி கிட்ட சொல்றேன்னு போன் பண்ண நான் அவளது கையை பிடித்தேன். அவள் கோபமாக, மாமா என்ன பண்றீங்க என்றாள். என்னடி சவுண்டு விடுற என் முன்னாலே என்றேன். அவள் அப்படியே அவள் ரூமுக்குள்ள ஓட நானும் பின்னாடியே போய் அறை கதவை பூட்டினேன். அவள், மாமா வேணாம் மாமா, என்னை விட்டுருங்க என்றாள். நானோ, இன்று நான் தான் உன் புருஷன், நீ தான் என் பொண்டாட்டி என்றேன். அவளோ, மாமா ஏன் மாமா இப்படியெல்லாம் பேசுறீங்க, எனக்கு பயமாக இருக்கு மாமா என்றாள். பயப்படாத, நான் இருக்கேன் என்றேன். அவள் சொன்னாள், மாமா இனி நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன் மாமா, உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்க கூடவே இருப்பேன் என்றாள். கதை முடிந்தது. நன்றி.